பரந்தாமம் செல்லும் இனிய நல்ல பயணம், நிரந்தர சுகம் நல்கும் தூய்மையான பயணம், மனிதனை தேவனாக்கும் மகத்தான பயணம், அழியாத அறம் காக்கும் அற்புத பயணம், சிவன் நினைவாகிய பயணம், வெகு இனிமையான பயணம். மலை போல துன்பம் எது வந்த போதும் மனதார சிவனை நினைத்தாலே போதும். 16 கலை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும், பண்போடு நாம் வாழ ஞானம் கற்க வேண்டும். சிவன் நினைவாகிய பயணம், வெகு இனிமையான பயணம், ஆத்மாவின் பயணம், அன்பு வழி பயணம், ஆத்மாவின் பயணம், அன்பு வழி பயணம், சிவன் நினைவாகிய பயணம், வெகு இனிமையான பயணம். இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம். இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம். 4 பாடங்கள் தினம் பயின்றிட அனுதினம் முயன்றிடுவோம். இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம். மலரினை நாடும் வண்டுகள் போலே மனமது நாடும் சிவனை. மலரினை நாடும் வண்டுகள் போலே மனமது நாடும் சிவனே. குணங்கள் வளர்ந்து குறைகள் நீங்கும், குணங்கள் வளர்ந்து குறைகள் நீங்கும். இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம்.
தினமும் எழுந்து யோகம் செய்து தீவினை போக்கிடுவோமே. தினமும் எழுந்து யோகம் செய்து தீவினை போக்கிடுவோமே. மனதில் நிலவிடும் தானே, மனதில் சாந்தி நிலவிடும் தானே இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயனும் மாணவ திலகம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயரிய சிவனை நினைப்போம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயரிய சிவனை நினைப்போம். என்றும் சுகம் நம் வாழ்விலே, என்றும் சுகம் நம் வாழ்விலே இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயனும் மாணவ திலகம். தாயும் அவரே தந்தையும் அவரே என்பதை உணர்ந்தால் போதும். தாயும் அவரே தந்தையும் அவரே என்பதை உணர்ந்தால் போதும். சாந்தியும் சுகம் நல்வாழ்விலே, சாந்தியும் சுகம் நல்வாழ்விலே இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயனும் மாணவ திலகம். நான் பாடங்கள் தினம் பயின்றிட அனுதினம் முயன்றிடுவோ. இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயனும் மாணவ திலகம். अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 16/8/2024। मीठे बच्चे, मैं विदेही बाबा तुम देहधारियों को विदेही बनाने के लिए पढ़ाता हूँ। ये है नई बात जो बच्चे ही समझते हैं। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, விதேகி தந்தையாகிய நான் தேகதாரிகளாகிய உங்களை விதேகி ஆக்குவதற்காக கற்றுக் கொடுக்கின்றேன். இது புது விஷயம், குழந்தைகள் மட்டும்தான் புரிந்திருக்கின்றீர்கள். விதேகியாக இருக்கக்கூடிய பாபா தேகதாரியாக இருக்கக்கூடிய நம்மை விதேகி ஆக்குவதற்காக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். प्रश्न, बाबा को एक ही बात बार बार समझाने की आवश्यकता क्यों पड़ती है? கேள்வி, பாபாவிற்கு ஒரே ஒரு விஷயத்தை பாபா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நமக்கு புரிய வைக்கிறதுக்கான அவசியம் ஏன் ஏற்படுகின்றது? பாபா ஏன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை நமக்கு புரிய வைக்கின்றார்? उत्तर, क्योंकि बच्चे घड़ी घड़ी भूल जाते हैं। कोई कोई बच्चे कहते हैं बाबा तो वही बात बार बार समझाते हैं। बाबा कहते हैं बच्चे मुझे जरूर वही बात सुनानी पड़े क्योंकि तुम भूल जाते हो। ஏனென்றால் குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகின்றோம். சில குழந்தைங்க சொல்றாங்களாம், பாபா அதே விஷயத்த ஏன் திரும்ப திரும்ப புரிய வைக்கின்றீங்க? பாபா சொல்றார், குழந்தைகளே, நான் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப புரிய வைக்க வேண்டியதா இருக்குது. எதனால? குழந்தைகள் மறந்து விடுகின்றீர்கள். तुम्हें माया के तूफान हैरान करते हैं। अगर मैं रोज खबरदार ना करूं तो तुम माया के तूफानों से हार खा लेंगे। பாபா சொல்றார், உங்களை மாயா ரொம்ப புயல்ல கொண்டு வந்து குழப்பத்தில் கொண்டு வந்துடுது. ஒருவேளை நான் டெய்லி உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கல என்றால் நீங்கள் மாயாவுனுடைய புயல்ல தோல்வி அடைஞ்சிருவீங்க. अभी तक तुम सदो प्रधान कहाँ बने हैं? जब बन जाएंगे तब सुनाना बंद कर देंगे. இப்போ வரைக்கும் நீங்கள் சதோ பிரதானமாக எங்கே ஆகியிருக்கிறீங்க? எப்போ நீங்கள் சதோ பிரதான் ஆகின்றீர்கள் அப்பொழுது நான் கூறுவதை நிறுத்தி விடுவேன். இப்போ பாபா திரும்ப திரும்ப ஏன் இந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது? நாம் மறந்து போயிடுறோம், மறந்து மாயாவனுடைய புயலில் மாட்டிகிட்டு இருக்கிறோம். அதனால் பாபா டெய்லி எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஓம் சாந்தி. इसको विचित्र रूहानी पढ़ाई भी कहा जाता है। नई दुनिया में सत्य में भी देहदारी ही एक दो को पढ़ाते हैं। नॉलेज तो सब पढ़ाते हैं, यहाँ भी पढ़ाते हैं. பாபா சொல்றாங்க, ஓம் சாந்தி, இது விசித்திரமான ஆன்மீக படிப்பு என்று சொல்லப்படுகின்றது. புது உலகத்துல சத்தியுகத்தில் கூட தேகதாரிகள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுப்பாங்க. தேவதைகளாக இருந்தாலும் கூட தேகதாரிகள் தான். ஞானம் அனைவரும் படிக்கிறதாம். சத்தியுகத்தில் கூட தேகதாரிகள் தான் கற்றுக் கொடுப்பாங்க. அங்கே நம்ம தேவதா ஆத்மாக்களாக இருந்தாலும் கூட தேகதாரிகள் தான். இப்போ படிப்பு என்பது அனைவருமே படிக்கக்கூடிய விஷயந்தான். சங்கமயுகத்திலையும் படிக்கிறோம், கலியுகத்திலையும் படிக்கிறோம், சத்தியுகத்திலையும் படிப்போம். वो सब देहदारी एक दो को पढ़ाते हैं. ऐसे कभी नहीं होगा कि विदेही बाबा या रूहानी बाबा पढ़ाते हो. இப்போ எல்லா யுகங்களையும் எல்லா இடங்களிலும் தேகதாரிகள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் விதேகி பாபா ஆன்மீக தந்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்று எப்போவாது நம்ம கேட்டிருக்கிறோமா? शास्त्रों में भी श्री कृष्ण भगवान वाच लिख दिया है, वो भी जिस्मानी हो गया. ये नई बात सुनकर मूंझ जाते हैं. तुम्हारे में भी नंबरवार पुरुषार्थ अनुसार समझते हैं कि
रूहानी बाप हम रूहों को पढ़ाते हैं, ये है नई बात. சாஸ்திரங்கள்ல கூட ஸ்ரீ கிருஷ்ணருடைய பகவானுடைய மகாவாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் கூட யாரு, தேகதாரி ஆகிட்டார் இல்லையா? ஆனால் இங்கே நாம் புது விஷயத்தை கேட்குறோம். தேகமற்ற சிவபாபா, விதேகியாக இருக்கக்கூடிய ஆன்மீக தந்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்று கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு குழப்பம் வந்துடுது. குழந்தைகள் நம்ம புரிஞ்சிட்ருக்கிறோம், ஆன்மீக தந்தை எப்படி கற்றுக் கொடுக்கின்றார், தேகமற்ற விதேகியாக இருக்கக்கூடிய பாபா எப்படி கற்றுக் கொடுக்கின்றாருங்கிறது நாம் புரிஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் புரிந்து கொண்டுள்ள குழந்தைகளில் கூட நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரமாகத்தான் புரிஞ்சிட்ருக்கிறோம். ஆன்மீக தந்தை நாம் ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார், இது புது விஷயம். सिर्फ इस संगम पर ही बाबा खुद आकर कहते हैं, इस द्वारा मैं तुमको पढ़ाता हूँ. ज्ञान का सागर, शांति का सागर, सब आत्माओं का बाबा भी वही है. இந்த சங்கம் யுகத்தில் பாபா ஸ்வயம் கூறுகின்றார், நான் இவர் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். ஞானக்கடல், சாந்தி கடல், அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையும் அவர்தான். இது எல்லாமே புரிந்து கொள்வதற்கான விஷயம். देखने में तो कुछ नहीं आता, आत्मा ही मुख्य है और वो अविनाशी है, शरीर तो विनाशी है. பாபா சொல்றாங்க, இது புரிந்து கொள்வதற்கான விஷயம். ஞான கடல், சாந்தி கடல், அனைத்து ஆத்மாக்களுக்குமான தந்தை சிவ பாபா எப்படி புரிய வைக்கின்றார் என்பதெல்லாம் புரிந்து கொள்வதற்கான விஷயமே தவிர பார்ப்பதற்குன்னு ஒன்றுமே கிடையாது. ஆத்மா தான் ரொம்ப முக்கியமானது. அதிலும் ஆத்மா அழிவற்றது, शरीरम अழியக்கூடியது. अभी वो अविनाशी आत्मा बैठ पढ़ाते हैं, पल तुम सामने देखते हो या तो साकार में शरीर में बैठा है, परंतु तुम जानते हो ये ज्ञान देहदारी नहीं देते हैं. ஆத்மா அழிவற்றது. அழிவற்ற ஆத்மாக்களுக்கு பாபா கற்றுக் கொடுக்கின்றார். நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். யாரை பார்க்குறோம்? ஞானம் கேட்கும் பொழுது, முரளி கேட்கும்போது நம் கண் முன்னாடி தெரிகிறது யாரு? சாக்காரத்தில் சரீரதாரிகள் தான் அமர்ந்திருக்கிறாங்க. சகோதரர்கள், சகோதரிகள், பிரம்மா பாபா, இப்படி நம் முன்னாடி சாக்காரத்தில் யாராவது அமர்ந்திருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும், இந்த ஞானத்தை சொல்லக்கூடியவங்க இவங்க கிடையாது, இந்த தேகதாரி கிடையாது. தேகமற்ற சிவபாபா பரந்தாமத்திலேருந்து நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் என்பதை நம்ம புரிஞ்சிட்ருக்கிறோம். ஞான் தேனே வாலா விதேகி பாபா ஹே. கைசே தேத்தே ஹே? இப்போ ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் விதேகியாக இருக்கக்கூடிய பாபா. எப்படி கொடுக்கின்றார்? ஓ பி தும் சமஸ்தே ஹோ. மனுஷ தோ படா முஷ்கில் சமஸ்தே ஹே. இப்போ தேகமற்ற பாபா ஞானத்தை எப்படி கொடுக்கின்றாருங்கிற விஷயத்த நாம் புரிஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் இதை யாருக்காவது ஞானம் கேட்காதவங்களுக்கு போய் சொன்னோன்னா அவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். கித்னா தும்கோ மாத்தா மார்னா படத்தா ஹே ये निश्चय कराने के लिए. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு புரிய வைத்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் எவ்வளோ தலையை போட்டு உடச்சிக்க வேண்டியதாக இருக்கிறது. वो तो कह देते हैं निराकार का कोई नाम रूप देश काल ही नहीं. वो बाबा खुद बैठ पढ़ाते हैं, कहते मैं सब आत्माओं का बाबा हूँ जिसको तुम देख नहीं सकते हैं. உலகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பகவானை பற்றி? அவர் நிராகாரமானவர், ஆனால் அவருக்கு நாமம், ரூபம், தேசம், காலம் என்று எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட நிராகாரமான பாபா தான் ஸ்வயம் நமக்கு இப்பொழுது கற்றுக் கொடுக்கின்றார். மற்றும் நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றேன் என்பதையும் அவர்தான் நமக்கு சொல்லி புரிய வச்சிட்ருக்கிறார். நாம் அவரை கண்களால் பார்க்க முடியாது. समझते हो वो विदेही हैं, ज्ञान आनंद प्रेम का सागर हैं. वो कैसे पढ़ाएंगे? புரிஞ்சிட்ருக்கிறாங்க பகவான் நிராகாரமானவர் என்பதை புரிஞ்சிட்டு இருந்தாலும் கூட ஞானத்தின் கடல், ஆனந்தத்தின் கடல், அன்பின் கடல் என்பதையும் புரிஞ்சிட்ருக்கிறாங்க.
ஆனால் அவர் எப்படி வந்து கற்றுக் கொடுப்பாரு என்பதுதான் இன்னைக்கு குழப்பமான விஷயமா இருக்குது. பாபா ஸ்வயம் புரிய வைக்கின்றார். நான் எவ்வாறு வருகின்றேன், யாரை ஆதாரமாக எடுக்கின்றேன் என்பதையும் பாபாவை நமக்கு புரிய வச்சிட்டார். मैं कोई गर्भ से जन्म नहीं लेता हूँ, मैं कभी मनुष्य व देवता नहीं बनता हूँ, देवता भी शरीर लेते हैं, मैं तो सदैव अशरीरी ही रखता हूँ. பாபா சொல்றாங்க, நான் யாருடைய கர்ப்பத்தின் மூலமாகவும் ஜென்மா எடுப்பது கிடையாது. நான் ஒருபோதும் மனிதராகவோ தேவதாவாகவோ ஆகுவதும் கிடையாது. தேவதைகள் கூட சரீரத்தில் வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க, சரீரதாரிகளாக இருக்கிறாங்க. நான் எப்பொழுதுமே அஷரீரியாகத்தான் இருக்கின்றேன். मेरा ही ड्रामा में ये पार्ट है जो मैं कभी पुनर्जन्म में नहीं आता हूँ. ये समझ की बात है ना. பாபா சொல்றாங்க, எனக்கு இந்த நாடகத்தில் பாட்டு இருக்கின்றது, ஆனால் நான் ஒருபோதும் ஜென்ம மரணத்தில் வருவது கிடையாது. இது எல்லாமே புரிந்து கொள்வதற்கான விஷயம். சிவ பாபா விதேகியானவர், விதேகியாக இருக்கக்கூடிய சரீரமற்றவராக இருக்கக்கூடிய அசரீரியாக இருக்கக்கூடிய பாபாவை நாம பார்க்க முடியாது கண்களால், ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவர் எப்படி இருக்கின்றார், எவ்வாறு வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்பது. वो तो समझते हैं श्री कृष्ण भगवान वाच. भक्ति मार्ग में भी रथ पे कैसे बैठ बनाया है. बाबा कहते, बच्चे तुम मूंझते तो नहीं हो, अगर कुछ नहीं समझते हो तो बाबा से आकर पूछो. மனிதர் உலகத்தில் என்ன சொல்றாங்க, ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய மகாவாக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கூட பாருங்க, பாபாவுக்கு எப்படிலாம் ரதத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. பாபா கேட்குறார், தன்னை பற்றிய அறிமுகத்தை பாபா நமக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கிறார். அதனால் பாபா கேட்குறார், குழந்தைகளே உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை தானே? ஒருவேளை ஏதாவது விஷயம் புரியலை அப்படின்னா பாபா கிட்டே கேட்டு புரிஞ்சுக்கங்க. யூ தோ பிகர் பூச்சே பி பாப் சப் குछ समझाते रखते हैं. ஆனால் நம்ம எதையுமே கேட்கணுங்கிற அவசியம் இல்லாத அளவிற்கு பாபாவை அனைத்தையும் தெளிவாக புரிய வைக்கின்றார். तुमको कुछ भी पूछने की दरकार नहीं. உங்களுக்கு எதுவுமே பாபாட்ட கேட்கணுங்கிற அவசியம் ஏற்படாத அளவிற்கு பாபா அனைத்தையும் நமக்கு புரிய வைக்கின்றார். मैं इस पुरुषोत्तम संगम पर ही अवतार लेता हूँ. मेरा जन्म भी वंडरफुल, तुम बच्चों को भी वंडर लगता है. कितना बड़े ते बड़ा इम्तहान पास करते हैं, बहुत बड़े ते बड़ा विश्व का मालिक बनाने के लिए पढ़ाते हैं. பாபா சொல்றாங்க, நான் இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில்தான் அவதரிக்கின்றேன். எனது ஜென்மா கூட அதிசயமானது. குழந்தைகளுக்கே ஆச்சரியமா இருக்கிறது. எவ்வளோ பெரிய பரீட்சைகள்லேருந்து பாபா நம்மை பாஸ் பண்ண வைக்கிறாரு. எவ்வளோ பெரிய பரீட்சைகள்லேருந்து பாஸ் பண்ண வச்சு பெரியதிலும் பெரிய விஸ்வத்தினுடைய எஜமான் ஆக்குவதற்காக பெரிய படிப்பு பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். वंडरफुलाना विषय இல்லையா? क्या आत्माओं, हर 500 वर्ष बाद मैं तुम्हारी सर्विस में आता हूँ. ஆத்மாவும் को पढ़ाते हैं ना. ஆத்மாக்களே, ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நான் உங்களுக்கு சேவா பண்ணுறதுக்காக வரேன். ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் இல்லையா? கலப் 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 கே சங்கம் யுகே துமாரி சேவாமே ஆத்தா ஹூம். பாபா சொல்றார், ஒவ்வொரு கல்பாவும் கல்பத்தினுடைய சங்கம் யுகத்தில் நான் உங்களுக்கு சேவை செய்வதற்காக வருகின்றேன். ஆதா கல்ப் தும் புகார்த்தே ஹே. அரை கல்பம் நாம கூப்பிட்டுட்டே இருந்தோம். எப்படி கூப்பிட்டோம் பாபாவை நாம? ஹே பாபா, ஹே பதீத் பாவன் ஆவோம். ஹே பாபா, ஹே பதீத்த பாவனனை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம். எவ்வளோ காலம் கூப்பிட்டோம்? அரை கல்பம், 2500 வருஷமாக கூப்பிட்டுட்டே இருந்தோம். ஸ்ரீ கிருஷ்ணக்கு கோய் பதீத் பாவன் நஹி कहते हैं. பதீத் பாவன் பரம்பிதா பரமாத்மா கோஹி कहते हैं. ஸ்ரீ கிருஷ்ணரை பதீத்த பாவனன் என்று யாரும் கூறுவது கிடையாது. பதீத்த பாவனன் என்று பரம்பிதா பரமாத்மாவை தான் கூற முடியும்.
तो बाबा को भी आना पड़ेगा पतितों को पावन बनाने। इसलिए कहा जाता है अकाल मूर्त सत बाबा, अकाल मूर्त सत टीचर, अकाल मूर्त सदगुरु। सिख लोगों के बहुत अच्छे स्लोगन हैं। பாபா கூட பாருங்க, நம்ம பரமாத்மாவை தான் பதித்த பாவனன்னு கூப்பிட்டோம். அதனால அவர் வர வேண்டியதாக இருக்கிறது, நம்மை பதித்தத்திலிருந்து பாவனமாக ஆக்குவதற்காக. ஆகையினால சீக்கியர்கள் கூட ஒரு நல்ல ஸ்லோகன் சொல்லியிருக்கிறாங்க. அகால் மூர்த் அழிவற்றவர், சத்தியமான பாபா தந்தையாக இருக்கின்றார். அகால் மூர்த் சத்து டீச்சர், சத்தியமான டீச்சர். அந்த அகால் மூர்த்து தான் சத்குருவாகவும் இருக்கின்றார் என்று ஸ்லோகன் கூட சொல்லியிருக்கிறாங்க. परंतु उनको ये पता नहीं है कि सदगुरु अकाल मूर्त आवे कैसे, कब, ये भी गायन है। मनुष्य से देवता किए करत न लगी वार, कब आकर मनुष्य को देवता बनाते हैं. ஆனா அந்த சீக்கியர்கள் கூட இந்த விஷயம் தெரியல, சத்குரு அந்த அகால் மூர்த்து எப்பொழுது வருவார் என்பது தெரியல. பாடப்பட்டிருக்கிறது, மனிதர்கள் தேவதா ஆனாங்க, ஆனா எந்த விதமான யுத்தமும் இல்லாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எப்போ மனிதர்களை தேவதாவாக பாபா ஆக்குறார் என்பதும் யாருக்கும் தெரியல. वही सद्व का सद्गति करने वाला ये तो पक्का निश्चय होना चाहिए. மனிதர்களை தேவதாவாக ஆக்கக்கூடியவர் சர்வகா சத்கதி தாத்தா, அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவர் சிவபாபா. இந்த விஷயத்துல பக்காவா நம்பிக்கை இருக்க வேண்டும். क्या आकर कहते हैं, सिर्फ कहते हैं मन मना भव, उसका अर्थ भी समझाते हैं और कोई भी अर्थ नहीं समझाते. பாபா நமக்கு என்ன சொல்றார், மண்மனா பவ என்பதை மட்டும்தான் நமக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். மண்மனா பவனா என்ன அர்த்தம் என்பதை கூட பாபா தான் புரிய வைக்கிறாரே தவிர வேற யாரும் நமக்கு புரிய வைக்கல. तुमको सदगुरु अकाल मूर्त बैठ समझाते हैं, इस देह द्वारा अपने को आत्मा समझो तो ये समझना चाहिए विश्व का मालिक बनाने के लिए बाबा को आना पड़ता है तुम बच्चों की सेवा में. நமக்கு சத்குரு அகால் மூர்த் பாபா புரிய வைக்கின்றார், இந்த தேகத்தின் மூலமாக புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்போ பாபா ஒரு சரீரத்தை ஆதாரமாக எடுத்து நமக்கு புரிய வைக்கிறார்னா நாமளும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? விஸ்வத்தினுடைய எஜமானனாக ஆக்குவதற்காக பாபா வரவேண்டியதாக இருக்கின்றது. குழந்தைகளினுடைய சேவைக்காக பாபா வந்திருக்கின்றார். समझाते हैं, हे रूहानी बच्चों, तुम सदो प्रदान थे फिर तमो प्रदान बने. ये सृष्टि चक्र कैसा फिरता है ना. पावन दुनिया देवताओं की थी, वो सब कहाँ गई. பாபா புரிய வைக்கின்றார், ஹே ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள், இப்பொழுது தமோ பிரதான் ஆகிவிட்டீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது இல்லையா? இப்போ தூய்மையான உலகமாக இருக்கும் பொழுது தேவதா ஆத்மாக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்களாம் எங்கே போனாங்க அது என்பது யாருக்குமே தெரியாது. எங்கே போனாங்க, எப்படி தூய்மையான உலகமாக இருந்தது, எதுவுமே தெரியாது. மூன்றே हुए குழப்பத்தில் இருக்கிறாங்க. பாபா आकर तुमको समझदार बनाते हैं. बच्चे, मैं एक ही बार आता हूँ, पावन दुनिया में मैं आऊँ ही क्या, वहाँ तो काल आ नहीं सकते. பாபா குழந்தைகளை புத்திசாலியாக ஆக்குகின்றார். குழந்தைகளே, நான் ஒரு முறைதான் வருகின்றேன். தூய்மையான உலகமாக இருக்கும் பொழுது நான் ஏன் வரணும்? அங்கே காலன் வர முடியாது. தூய்மையான உலகத்துக்கு காலன் வருவது கிடையாது. பாபா யாரு? பாபா தோ காலோங்கா கால் ஹே. பாபா காலனுக்கெல்லாம் காலன். ஒரு காலனே வர முடியாது, ஆனால் காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன். பாபா எப்படி வர முடியும்? சத்தியமே ஆனைக்கா தர்கார் நஹி. பாபா சொல்கிறார், சத்தியுகத்தில் வருவதற்கான அவசியம் இல்லை. वहाँ काल भी नहीं आता तो महाकाल भी नहीं आता है. பாபா சொல்கிறார், சத்தியுகத்தில் காலனே வருவது இல்லை என்றால் மகா காலனும் கூட எப்படி வர முடியும்? அதனால் மகா காலனும் வருவது கிடையாது.
यहाँ आकर सब आत्माओं को ले जाते हैं। खुशी से चलते हो ना? हाँ बाबा, हम खुशी से चलने के लिए तैयार हैं. இங்கே பாபா வந்து அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கின்றார். பாபா கேட்குறார், குஷியோட போகலாம் இல்லையா? கேட்டவுடனே குழந்தைங்களாம் என்ன சொல்கிறோமா? ஹா பாபா, ரொம்ப குஷியாக இருக்கிறோம், உங்கள் கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறோன்னு சொல்கிறோமா? तब तो आपको बुलाया जाता है कि पतित दुनिया से पावन दुनिया में ले चलो वाया शांति धाम. பாபா நாம கூட கூப்பிட்டோம் இல்லையா? பதித்தமான உலகத்திலிருந்து பாவனமான உலகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, சாந்தி தாமத்தின் வழியாக கூட்டிகிட்டு போங்க அப்படிலாம் கூட கூப்பிட்டுருக்குறோம். ये बातें घड़ी घड़ी भूल न जाओ, परंतु माया दुश्मन कड़ी है, घड़ी घड़ी बुला देती है. मैं मास्टर सर्वशक्तिवान हूँ तो माया भी शक्तिमान हूँ. मैं मास्टर सर्वशक्तिवान हूँ तो माया भी शक्तिमान है. பாபா சொல்கிறார், இந்த விஷயங்களை அடிக்கடி மறந்து போகக்கூடாது. பாபா நம்ம கூப்பிட்டுருக்குறோம், தூய்மையான உலகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க பாபான்னு சொல்லியிருக்கிறோம். இந்த விஷயத்தை மறக்கக்கூடாது. ஆனால் என்ன செய்கிறது? மாயாங்கிற எதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். மாயா என்ன பண்ணுதான்? அடிக்கடி மறக்க வச்சிடுது. பாபா சொல்கிறார், நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்றால் மாயாவும் கூட சக்திமானாகத்தான் இருக்கிறது. वो भी आधा कल्प तुम पर राज्य करती हैं, बुला देती हैं, इसलिए रोज रोज बाप को समझाना पड़ता है. रोज सुजाग न करे तो माया बहुत नुकसान कर दे. खेल है पवित्र और अपवित्रता का. பாபா சொல்கிறாங்க, மாயா கூட அரைக்கல்பம் உங்கள் மேலே ராஜ்யம் செய்கிறது, அதனால் மறக்க வச்சிடுறது. மாயா என்ன பண்ணுது? மறக்க வைக்குது. பாபா மறக்க வச்சிடுறது. பாபா எதுக்காக வந்திருக்கிறாரு, என்ன பாடம் சொல்லி கொடுக்குறார், எல்லாத்தையும் மாயா மறக்க வச்சிடுறது. அதனால தான் பாபா டெய்லி டெய்லி நமக்கு படிப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது, புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. பாபா சொல்கிறார், டெய்லி நான் உங்களை வெளிப்படைய செய்யலை அப்படின்னா மாயா உங்களுக்கு நிறைய நஷ்டத்தை இழப்பை ஏற்படுத்திடும். விளையாட்டு பவித்திரதா மற்றும் अपवित्रता என்பதற்கான விளையாட்டு இப்போ நடக்கிறது. अब बाबा कहते हैं अपनी चलन सुधारने के लिए पवित्र बनो. काम विकार के लिए कितना झगड़ते होते हैं. பாபா சொல்றார், தன்னுடைய நடத்தைகளை சீர்திருத்தம் உடையதாக ஆக்குவதற்காக தூய்மையாக ஆகுங்கள். காம விகாரத்திற்காக பாருங்க இன்னைக்கு எவ்வளோ சண்டைகள் சச்சரவுகள் நடக்கிறது. बाबा कहते हैं अभी तुमको ज्ञान का तीसरा नेत्र मिला है तो आत्मा को ही देखो, इन जिस्मानी नेत्रों से देखो ही नहीं. பாபா சொல்றார், உங்களுக்கு இப்போ ஞானத்தினுடைய மூன்றாவது கண் கிடச்சிருக்கிற இல்லையா? இப்போ மூன்றாவது கண் கிடச்சிருக்கிறதுனா அப்போ மூன்றாவது கண் மூலமாக ஆத்மாவை பாருங்க. தேகத்தினுடைய இந்த கண்களால் பார்க்க வேண்டாம். தேகத்தினுடைய கண்களால் பார்க்குறோன்னா என்ன தெரியும்? தேகம் தேகதாரிகள் தான் தெரிவாங்க. ஆனால் பாபா நமக்கு மூன்றாவது கண் கொடுத்துருக்கிறாரு, ஞானம் என்ற மூன்றாவது கண். அந்த கண்ணால் பார்க்குறோன்னா எல்லாரும் என்னவா தெரிவாங்க? நமக்கு ஆத்மாக்களாகத்தான் தெரிவாங்க. சப் ஆத்மாயே பாய் பாய் ஹே, விகார் கைசே கரேன். நாம் அனைவருமே ஆத்மாக்கள், சகோதரா சகோதர ஆத்மாக்கள். அப்போ விகாரங்கள் எப்படி ஏற்பட முடியும்? हम अशरीरी आए थे, फिर अशरीरी बनकर जाना है. आत्मा सदो प्रधान आई थी, सदो प्रधान बनकर जाना है स्वीट होम. நாம் ஆத்மாக்கள் அசரீரியாகத்தான் மேலேருந்து வந்தோம், போகும்பொழுதும் அசரீரி ஆகிதான் போக முடியும். நம் ஆத்மாக்கள் சதோ பிரதானமாக வந்தோம், திரும்ப சதோ பிரதான் ஆகிதான் இனிமையான வீட்டுக்கு நாம் போக முடியும். मुख्य है पवित्रता की बात है. मनुष्य कहते हैं रोज वही बात समझाते हैं, ये तो ठीक है, परंतु जो समझाया जाता है उस पर भी चले भी ना. முக்கியமான விஷயம் என்ன? பவித்திரதாவுக்கான விஷயம். சிலர் சொல்கிறாங்களாம், டெய்லி பாபா அதே விஷயம் தானே புரிய வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களாம். பாபா சொல்றா, ஆமாம் சரிதான், நான் என்ன விஷயத்த உங்களுக்கு ஏற்கனவே புரிய வச்சுட்டனோ அப்போ அதன்படி நடந்திருக்கணும் இல்லை. இப்போ டெய்லி பாபா சொல்கிறாருன்னா எதனால் சொல்கிறாரு?
நாம் அவர் சொன்னதுபடி இன்னும் முழுமையாக நடக்கலை. அதனால தான் பாபா என்ன பண்ணிட்டு இருக்கிறார், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. பாருங்க, லௌகிக் அப்பா கூட என்ன பண்ணுவார், டெய்லி குழந்தைங்கள படிங்க, ஸ்கூலுக்கு போங்க, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி டெய்லி அம்மா அப்பா புதுசாக ப்ரிப்பேர் பண்ணியா நம்மக்கிட்ட பேசுவாங்க. குழந்தைங்க தன்னுடைய நடத்தைகளில், பழக்க வழக்கங்களில் நல்லா ஆகணும், உயர்ந்த ஒரு வாழ்க்கை உருவாகணும், முன்னேற்றத்தை அடையணும், நல்ல குணவானாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, டெய்லி தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க லௌகிக்கில் அதே தானே சொல்லுவாங்க. எழுந்திரிச்சுக்கோ, படி, தூங்காதீங்க, சாப்பிடுங்க, இப்படி தானே சொல்லுவாங்க இல்லையா? அதே போல தான் பாபா கூட நமக்கு தந்தையாக இருக்கிறார். நம்ம தெய்வீக குணங்கள் நிறைஞ்ச ஆத்மா ஆகணும், பவித்திரமான ஆத்மா ஆகணுங்கிறதுக்காக நம்முடைய பழக்க வழக்கங்கள், சம்ஸ்காரத்தினுடைய மாற்றம் ஏற்படணும்னா அவரும் டெய்லி என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒரே விஷயத்த திரும்ப புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுல என்ன நடக்குதா, பாபா சொன்ன விஷயத்த மாயா மறக்க வச்சிடுது. கர்னே கேலியே சம்ஜாயா ஜாத்தா ஹை. பாபா சொல்றார், நீங்க செய்யணுங்கிறதுக்காக தான் திரும்ப புரிய வைக்க வேண்டியதா இருக்குது. பரந்து கோய் சல்தே தோடே ஹே தோ ஜரூர் ரோஸ் சம்ஜானா படை. ஆனா குழந்தைகள் அதன்படி நடக்கலை இல்லையா, அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்கா, டெய்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. ऐसे थोड़े ही कहते हैं बाबा, आप जो रोज समझाते हैं वो हमने अच्छी रीति समझ लिया, हम तमो प्रधान से सदो प्रधान बन जाएंगे, आप छूटें, ऐसे कहते हैं क्या? इसलिए बाबा को रोज समझाना पड़ता है. பாபா சொல்கிறாங்க, யாராவது அப்படி சொல்கிறீங்களா? நான் டெய்லி என்ன புரிய வைக்கின்றனோ அதை நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாபா. நீங்கள் என்ன புரிய வைக்கிறீங்களோ அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் சதோ பிரதானமாக ஆகிடுவேன், நீங்கள் விடுங்க பாபா, நான் அதெல்லாம் ஆகிடுவேன் பாபா அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? அது சொல்கிறது கிடையாது. அதனால் பாபா டெய்லி என்ன பண்ண வேண்டியதாக இருக்கான், சொல்ல வேண்டியதாக இருக்குது, புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. பாத்தோ ஏ கீ ஹே பரந்து கர்த்தே நெய் ஹேனா. பாபா சொல்கிறாரு, டெய்லி சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஆனால் நீங்கள் செய்கிறது கிடையாது இல்லையா? அப்போது பாபா கூட நினைக்கிறது கிடையாது, பாபாவே நினைக்கிறது கிடையாது. कहते हैं बाबा घड़ी घड़ी भूल जाते हैं, बाबा को घड़ी घड़ी कहना पड़ता है याद दिलाने के लिए. என்ன சொல்கிறோமா, பாபா அடிக்கடி மறந்து போயிடுறேன் பாபா. அவர் டெய்லி புரிய வச்சும் கூட டெய்லி மறந்து போயிடுறோன்னு சொல்கிறோன்னா அவர் என்னைக்காவது சொன்னால் என்ன இருக்கும், நம்ம ஆத்மா சதோ பிரதானமே ஆக முடியாது. எப்படி இருக்குமோ அப்படியே தான் போயிட்டே இருப்போம். அதனால் பாபா சொல்கிறாங்க, பாபா நான் அடிக்கடி மறந்து போயிடுறேன் பாபான்னு சொல்கிறாங்களாம். பாபா கூட அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, ஞாபகப்படுத்துறதுக்காக, பாபா நினைவை ஏற்படுத்துறதுக்காக. तुम भी एक दो को यही समझाओ, अपने को आत्मा समझ परमात्मा को याद करो तो तुम्हारे पाप कट जाएं और कोई उपाय नहीं. இப்போ நாம கூட ஒருத்தருக்கு இந்த விஷயத்தை தான் புரிய வைக்கணும். தன்னை ஆத்மான் புரிந்து பரமாத்மா நினைவு பண்ணுங்க, உங்களுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே அழிந்து விடும். இதை தவிர வேற வழி கிடையாது என்பதை நாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். शुरू और अंत में यही बात कहते हैं, याद से ही सदो प्रदान बनना है. खुद ही लिखते हैं, बाबा माया के तूफान बुला देते हैं तो क्या बाबा सावधान न करें, छोड़ दें. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாபா இந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கிறார். என்னுடைய நினைவின் மூலமாகத்தான் சதோ பிரதான் ஆக முடியும், ஆத்மாவில் இருக்க பாவத்தை அழிக்க முடியும். இப்போ டெய்லி பாபா சொல்லி கேட்டே நம்ம மறந்து போயிடுறோம், செய்கிறதில்லனா டெய்லி பாபா இதானே சொல்கிறாருன்னு என்னைக்காவது ஞானம் கேட்டோம் அப்படின்னா எப்படி நமக்கு புரியும்? ஒன்றுமே புரியாது, மறந்து போயிடுவோம். அதனால் பாபா டெய்லி சொல்கிறாரு. சில குழந்தைகள் பாபாவுக்கு லெட்டர் போடுறாங்களாம், பாபா மாயாவுனுடைய புயல் உங்களை மறக்க வச்சிடுச்சு பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாபா கேட்குறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்காம அப்படியே விட்டுறவா அப்படின்னு கேட்குறார் பாபா. பாபா கேட்குறாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது மாயாவுக்கு வசமாயிடுறோம், மாயா புயல் வருது, மாயா குழப்பத்தில் கொண்டு வருது, மாயா மறக்க வச்சிடுதுன்னு இவ்வளோ குழந்தைங்க எனக்கு லெட்டர் எழுதும்போது அப்போ நான் எச்சரிக்கையை கொடுக்காம அப்படியே விட்டுறவா என்று பாபா கேட்குறாரு. பாபா ஜான்தே ஹே நம்பர்வார் புருஷார்த் அனுசார்.
பாபாவுக்கு தெரியும் குழந்தைகள் எப்படி இருக்கிறோம், நம்பர் வார் முயற்சியினுடைய அனுசாரமாக இருக்கிறோன்னு தெரியும். जब तक सदो प्रधान नहीं बने जा नहीं सकते. लड़ाई का भी कनेक्शन है ना. பாபா சொல்ற எப்போ வரைக்கும் சதோ பிரதான் ஆகலை அப்போ வரைக்கும் போக முடியாது. யுத்தத்தோட கனெக்ஷன் கூட இருக்கு இல்லையா. लड़ाई लगेगी तब जब तुम नंबरवार पुरुषार्थ अनुसार सदो प्रधान बनेंगे. ज्ञान तो एक सेकंड का है. बेहद का बाप को पाया उनसे बेहद का सुख तब मिलेगा जब पवित्र बनेंगे. யுத்தம் ஏற்படும். எப்போ ஏற்படும்? எப்போ நாம் நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரமாக சதோப்பிரதான் ஆகிறோம் அப்போ யுத்தங்கள் எல்லாமே ஆரம்பமாயிடும். பாபா சொல்ற ஞானம் ஒரு செகண்டுக்கான ஞானம்தான். எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாவை அடைந்து விட்டோம். அவரிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம் எப்போ நமக்கு கிடைக்கும்? எப்போ நாம் தன்னை தூய்மையாக ஆக்கிக்கிறோமோ அப்போதான் பாபாட்டந்து கூட நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம் என்பது கிடைக்கும். அப்போ நல்ல முறையில் முயற்சி செய்யணும் இல்லையா. कई तो कुछ भी समझते नहीं. बाबा को याद करने का अकल भी नहीं आता. कभी ये पढ़ाई तो पढ़ी नहीं. सारे चक्कर में निराकार बाप से कोई पढ़ा नहीं है. ये नई बात है ना. சில குழந்தைகள் எதையுமே புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. பாபா டெய்லி புரிய வச்சும் கூட புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. பாபா நினைக்கணும் என்று கூட புத்தியில வரமாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு படிப்பை நீங்கள் எப்பொழுதுமே படித்தது கிடையாது. முழு சக்கரத்துலேயும் நீங்கள் பாருங்க 5000 வருஷத்தில் நிராகாரமான தந்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்ற விஷயமே கிடையாது. இப்போதான் அவர் கற்றுக் கொடுக்கிறார் என்பதுதான் புது விஷயமாக இருக்கிறது. பாபா कहते हैं मैं 5000 वर्ष बाद आता हूँ तुमको सदो प्रधान बनाने. जब तक सदो प्रधान नहीं बने हो तब तक ये पद पा नहीं सकेंगे. பாபா சொல்றார், நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் வருகின்றேன் உங்களை சதோ பிரதான் ஆக்குவதற்காக. எப்போ வரைக்கும் சதோ பிரதான் ஆகலை அப்போ வரைக்கும் உயர்ந்த பதவி அடைய முடியாது. जैसे और पढ़ाई में फेल होते हैं वैसे इसमें भी फेल होते हैं. இப்படி மற்ற பாடங்கள் படிப்புகள் எல்லாம் ஃபெயில் ஆகிறாங்க இல்லையா காலேஜஸ் ஸ்கூல்ஸில், அதே போல் இந்த படிப்புலையும் ஃபெயில் ஆகிடுவாங்க. शिव बाबा को याद करने से क्या होगा? कुछ नहीं समझते हैं. बाबा है जरूर बाबा से स्वर्ग का वर्षा मिलना है. बाबा एक ही बार समझाते हैं जिससे तुम देवता बनते हो. शिव बाबा நினைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது, என்ன பலன் என்பதை கூட சில குழந்தைகள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபா ஸ்வர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர். அப்போ கண்டிப்பாக ஸ்வர்க ஆஸ்திங்கிறது அவரிடமிருந்து தான் கிடைக்கும். இந்த விஷயத்தை பாபா கல்பத்தில் ஒரு முறைதான் நமக்கு புரிய வைக்கின்றார். இந்த படிப்பின் மூலமாகத்தான் நாம் தேவதா ஆகின்றோம். तुम देवता बनेंगे फिर नंबरवार सब आएंगे पार्ट बजाने. इतनी सब बातें बुढ़िया आदि बुद्धि में बैठ नहीं सकते. பாபா சொல்ற நீங்கள் தேவதா ஆகிடுவீங்க, அப்புறம் நம்பர் வாரா உங்களுடைய நடிப்பை நடிக்கிறதுக்காக எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவீங்க. இவ்வளோ விஷயங்கள் பாபா நமக்கு சொல்கிறார். நம்ம ஆத்மா சதோ பிரதான் ஆக்கிறதுக்கு, தூய்மையாக ஆக்கிறதுக்கு, ஆத்மாவில் இருக்க பாவத்தை அழிப்பதற்காக, தேவத்தை ஆகுவதற்காகனு பாபா எவ்வளோ விஷயங்கள் நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வயதானவங்களுக்கெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது. அதனால தான் பாபா சொல்கிறார், தன் ஆத்மான் புரிந்து பாபா நினைங்க. பஸ் वही शिव बाबा सब ஆத்மாவும் का பாபா है. அந்த शिव பாபா தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். இந்த शिव பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய பாபா. शरीर का बाबा तो हर एक का अपना अपना है. शिव बाबा तो निराकार. उनको याद करते करते पवित्र बन शरीर छोड़ फिर बाबा के पास जाग. शिव बाबा तो है निराकार. उनको याद करते करते पवित्र बन शरीर छोड़ फिर बाबा के पास जाकर पहुंचना है. शिव बाबा निराकारमानवर.
சரீரத்திற்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்பா இருப்பாங்க. ஆனால் ஆத்மாவுக்கு அப்பா ஒருத்தர் தான், நிராகார். அவரை நினைத்து நினைத்து நம் ஆத்மாக்கள் தூய்மையாகி சரீரத்தை விட்டுட்டு பாபா கிட்ட நம்ம போய் சேரணும். बाबा समझाते बहुत हैं, परंतु सब एक रस नहीं समझते हैं. माया बुला देती है. इनको युद्ध कहा जाता है. பாபா நிறைய புரிய வைக்கின்றார். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியாக புரிந்து கொள்வது கிடையாது. மாயா மறக்கவும் வச்சிடுது. புரிஞ்சிட்டோனாலும் கூட மாயா மறக்க வச்சிடுது. இதற்கு பேர் தான் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. बाबा कितना अच्छी रीति समझाते हैं, कितनी बातों की स्मृति देते हैं. मुख्य जो भूल गई हैं वो लिस्ट बनाओ. एक बाबा सर्वव्यापी की. பாபா எவ்வளோ தெளிவாக புரிய வைக்கின்றார். எத்தனை விஷயங்களை பாபா ஞாபகப்படுத்துகிறாரு. அதனால் பாபா சொல்கிறார், முக்கியமாக என்னெல்லாம் தவறுகள் நடந்திருக்கு அது லிஸ்ட்டை பூரா எழுதுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? सर्वव्यापीன்னு சொன்னதான். भगवान वाच मैं सर्वव्यापी नहीं हूँ. सर्वव्यापी तो 5 विकार, ये बड़ी बारी भूल है. गीता का भगवान श्री कृष्ण नहीं, परमपिता परमात्मा शिव. பகவானுடைய மகாவாக்கியம், நான் சர்வவியாபி இல்லை. 5 விகாரங்கள் தான் சர்வவியாபியாக இருக்கிறது. இது ரொம்ப பெரிய ஒரு தவறு. அடுத்து, கீதையினுடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது, பரம்பிதா பரமாத்மா சிவ். இந்த தவறுகள் எல்லாத்தையும் மாற்றுங்க, தேவதாயிடுவீங்கன்னு சொல்லிட்டார் பாபா. परंतु ऐसा कभी कोई बच्चे ना लिखा नहीं कि हमने ऐसा समझाया कि इन भूलों के कारण ही भारत पावन से पतित बना है. वो भी बताना पड़े. பாபா சொல்கிறார், ஆனால் ஒரு குழந்தை கூட இப்போ வரைக்கும் பாபா எழுதலையாம். என்ன எழுதலையாம்? பாபா நான் இப்படிலாம் புரிய வச்சுருக்கிறேன், இந்த தவறுகள் காரணத்தினால தான் பாரதமே தூய்மையான பாரதமாக இருந்து தூய்மையற்றதாக ஆகிடுச்சு என்ற விஷயத்த இதுவரைக்கும் யாரும் நான் புரிய வச்சுருக்கேன்னு பாபாவுக்கு லெட்டரே போடலைங்கிறார் பாபா. பாபா ஸ்ரா இதை புரிய வைக்கணும் இல்லையா? பகவான் சர்வவியாபியாக எப்படி இருக்க முடியும்? भगवान तो एक हैं, जो सुप्रीम बाबा, सुप्रीम टीचर, सुप्रीम सदगुरु. कोई भी देहधारी को सुप्रीम फादर, टीचर, सदगुरु कह नहीं सकते. सुप्रीम बाबा, டீச்சர், சத்குரு ஒரு ஷிவ பாபா தான், பகவான் தான். எந்த தேகதாரிகளையும் சுப்ரீம் ஃபாதர், சுப்ரீம் டீச்சர், சத்குரு என்றெல்லாம் சொல்ல முடியாது. श्री कृष्ण तो सारी सृष्टि में सबसे ऊंचा है. जब सृष्टि सदो प्रधान होती है तब वो आते हैं. फिर सदो में राम, फिर नंबर 1 अपने समय पर ही आएंगे. பாபா சொல்கிறார், இந்த முழு சிருஷ்டியிலையும் அனைவரையும் விட உயர்ந்தவர் ஸ்ரீ கிருஷ்ணர். எப்போ இந்த சிருஷ்டி சதோ பிரதானமாக இருக்கின்றதோ அப்போ அவர் வந்துடுறாரு. சதோ பிரதானத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர், சதோ நிலையில் ஸ்ரீராம், அப்புறம் நம்பர் வாரா எல்லாருமே தன்னுடைய பதவியை அடைகிறாங்க. சாஸ்திரங்களில் காட்டப்பட்டிருக்கிறது, सबके विकार ले लेकर गला ही काला हो गया, लेकिन अभी भी समझाते हैं गला ही सूख जाता है. பாபா சொல்கிறாங்க, பக்தியில் காட்டியிருக்கிறாங்க சாஸ்திரங்களில், பகவான் எல்லாருடைய விஷத்தையும் எடுத்து அவருடைய தொண்டையே என்ன ஆயிடுச்சு, கருத்து போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, இப்போ நான் உங்களுக்கு புரிய வச்சிட்ருக்கிறேன், புரிய வச்சு என்னுடைய தொண்டையே காஞ்சு போயிடுச்சு. சொல்லுவாங்களே, தொண்டை தண்ணி வத்தி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஆயிடுச்சா பாபாவுக்கு. பாத் கித்தனி தோடி ஹி ஹே, परंतु माया कितना जबरदस्त है. हर एक अपने दिल से पूछे, हम ऐसे गुणवान सदो प्रधान बने. பாபா சொல்கிறாங்க, பாருங்க, விஷயம் கொஞ்சம்தான், ஆனால் மாயா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மாயா ரொம்ப பலவந்தமாக இருக்கிற காரணத்தினால பாபா திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதனால பாபா சொல்கிறார், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்தில் கேட்டு பாருங்க, நான் அந்தளவுக்கு குணவானா சதோ பிரதானமாக ஆகிட்டனா என்று கேட்டு பாருங்க. பாபா சம்ஜாத்தே ஹே,
जब तक विनाश नहीं हुआ तब तक तुम कर्मातीत अवस्था को पा नहीं सकेंगे। बल कितना भी माता मारो, सारा समय शिव बाबा को बैठ याद करो और कोई बात ही नहीं करो। बस बाबा लड़ाई से पहले मैं कर्मातीत अवस्था को पाकर दिखाऊंगा। ऐसा कोई निकले, ऐसा ड्रामा में हो नहीं सकता। பாபா புரிய வைக்கிறார், விநாசம் ஆகாத வரைக்கும் நீங்கள் கர்மாத்தீத் நிலையை அடைய முடியாது. எவ்வளோ தலையை போட்டு உடச்சிக்கிட்டாலும் கடைசி நேரம்தான் கர்மாத்தீத் என்பது. முழு நாளும் சிவபாபா நினைவிலே நான் உட்கார போகிறேன், வேற எந்த விஷயத்துலையும் நான் போகல. நான் கர்மாத்தீத் நிலை அடைஞ்சு காட்டுறேன் பாபா அப்படி அதாவது யுத்தத்துக்கு முன்னாடி நான் கர்மாத்தீத் நிலை அடைஞ்சிடறேன் பாபா அப்படிலாம் நீங்கள் யாரும் சொல்லவே முடியாது. நாடகத்தில் அப்படி கிடையாது. நம்ம இப்போ இருந்து நினச்சிட்டே இருந்தால் தான், முயற்சி செய்துட்டே இருந்தால் தான் விநாசத்தினுடைய நேரத்தில் நம்ம கர்மாத்தீத் ஆக முடியும். पहले नंबर में एक ही जाना है, ये भी कहते हमको कितना माता मारना पड़ता है. பாபா சொல்லார், முதல் நம்பரில் ஒருத்தர் தானே போக முடியும். அந்த ஒருத்தரே சொல்கிறார், நான் முயற்சி உழைப்புங்கிறது செய்ய வேண்டியதாக இருக்கிறது. माया तो और ही रुस्तम बनकर आती हैं. बाबा खुद कहते हैं, मेरे तो बाजू में एकदम शिव बाबा बैठा है, तो भी मैं याद नहीं कर सकता हूँ, भूल जाता हूँ. மாயா இன்னும் பலசாலியாகி தான் வருது. நாம் எவ்வளோ பலசாலி ஆகிறோம் அந்தளவுக்கு மாயாவும் பலசாலியாகி தான் வருது. இந்த சாக்கார பிரம்மா பாபா கூட சொல்கிறார், எனக்கு ரொம்ப பக்கத்தில் தான் சிவபாபா இருக்கிறார், ஆனாலும் கூட என்னால் நினைக்க முடியலை, மறந்து போயிடுறேன். समझता हूँ मेरे साथ बाबा है, फिर मुझे भी याद करना पड़ता है जैसा तुम करते हो. பாபா சொல்கிறார், நான் புரிஞ்சிட்ருக்கேன், என் கூட தான் சிவபாபா இருக்கார், இந்த சரீரத்தில் தான் இருக்கிறாருன்னு புரிஞ்சிட்ருக்கிறேன். ஆனாலும் கூட நான் நினைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது, நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே போல் தான் நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. ऐसे नहीं मैं तो साथ हूँ, इसमें ही खुश हो जाना है. नहीं मुझे भी कहते हैं निरंतर याद करो. பாபா சொல்கிறாங்க, அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க, எப்போவுமே சிவபாபா என் கூட இருக்கிறாரு அப்படி நினச்சிட்டே சந்தோஷமாக இருந்துடலாம்லாம் கிடையாது. எனக்கும் பாபா சொல்கிறார், நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று. साथ वाले तुम रुस्तम हो, तुमको तो और ही जास्ती तूफान आएंगे, नहीं तो बच्चों को कैसा समझा सकेंगे. பாருங்க, சாக்கார பிரம்மா பாபாவுக்கு பாபா சொல்லுவாராம், என் கூடவே இருந்தாலும் கூட, அப்போ பிரம்மா பாபா கூட சர்வசக்திவான் பாபா கூடவே இருக்கிற காரணத்தினால மாயா இன்னும் ஜாஸ்தி புயலை கொண்டு வருமா. இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? பிரம்மா பாபாவுக்கு அந்த புயலை அவர் வெற்றி அடைஞ்சு தான் நமக்கு ஒரு புரிய வைக்க முடியும். ये तो सब तूफान तो तुमसे पास होंगे, मैं उनको इतना नज़दीक बैठे हुए ही कर्मातीत अवस्था को पा नहीं सकता हूँ, फिर दूसरा कौन बनेगा, ये मंजिल बहुत ऊंची है. அதனால் எல்லா புயலும் உங்களை விட ஜாஸ்தி எனக்கு தான் வருதுன்ட்டார் பாபா, சாக்கார பாபா. ஏன்னா அவருக்கு அதுக்கப்புறம் அவர் நமக்கு அனுபவ ரீதியாக புரிய வைக்கின்றாரு. பாபா சொல்கிறாங்க, சிவ பாபா, நான் இவருக்கு அருகில் இவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் கூட, பிரம்மாவுக்குள்ளேயே அவர் ஆத்மாவுக்கு ரொம்ப பக்கத்தில் நான் அமர்ந்திருந்தாலும் கூட இவர் கர்மாத்தீத் நிலையை அடைய முடியாது. பிரம்மா பாபாவும் சொல்கிறார், நான் அவ்வளோ சிவபாபா எவ்வளோ பக்கத்தில் என் கூட இருக்கிறாரு, ஆனால் கர்மாத்தீத் நிலையை அடைய முடியலை. அப்போது நானே அடைய முடியலை அப்படின்னா மற்றவங்க யார் அடைய முடியும்? இது ரொம்ப பெரிய உயர்ந்த லட்சியம். ட்ராமா அனுசார் சப் புருஷாரத் கர்த்தே ரக்தே ஹே. அனைவருமே நாடகத்தினுடைய அனுசாரமாக முயற்சி செய்துட்டு தான் இருக்கிறாங்க. बल कोई ऐसे कोशिश करके दिखाएं, बाबा हम आपसे कल्प पहले कर्मातीत अवस्था को पाकर ये बनकर दिखाते हैं, हो नहीं सकता, ये ड्रामा बना बनाया है. பாபாட்ட சொல்கிறாங்களா சில குழந்தைகள், பாபா நான் கர்மாத்தீத் நிலையை அடைந்து காட்டுறேன் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சார் முயற்சி பண்ணுங்க, ஆனால் நாடகத்தில் எப்போ நம்ம ஆகணும்னு இருக்குது, விநாச நேரத்தில் தான். அதற்கு முன்னாடி யாரும் ஆக முடியாது. ஆனால் நம்ம அதற்கே இப்போ இருந்து நிறைய முயற்சி செய்துட்டே இருக்கணும்.
பாபாட்ட சொல்கிறாங்களா, பாபா நான் அப்படி முயற்சி பண்ணி காட்டுறேன் பாபா, உங்களுக்கு முதல்ல நான் கர்மாத்தீத் அடைஞ்சிடுறேன், பிரம்மா பாபாவுக்கு முதலே நான் கர்மாத்தீத் அடைஞ்சு காட்டுறேன் பாபா. அப்படி கூட சில குழந்தைங்க சொல்கிறாங்களாம், பாபா சார் அது நடக்காது, நாடகம் அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஃபஸ்ட்டு யாராகணும், பிரம்மா பாபா ஆகணும். तुमको पुरुषार्थ बहुत करना है, मुख्य सारी बात है कैरेक्टर्स की. பாபா சார் குழந்தைகள் நிறைய முயற்சி பண்ணணும், ஏன்னா முக்கியமான விஷயம் कैरेक्टर्स பழக்க வழக்கங்கள் தான். देवताओं के कैरेक्टर्स और पतित मनुष्यों के कैरेक्टर्स में कितना फर्क है. தேவதைகளினுடைய பழக்க வழக்கத்திற்கும் பதீத்தமான மனிதர்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. तुमको विकारी से निर्विकारी बनाने वाला शिव बाबा है, तो पुरुषार्थ कर बाप को याद करना पड़े, भूलो नहीं. நம்மை விகாரிகளிலிருந்து நிர்விகாரியாக ஆக்கக்கூடியவர் சிவபாபா இருக்கிறார். அதனால் நம்ம முயற்சி செய்து பாபா நினைக்கணும், மறந்து விடக்கூடாது. बाकी अबलाएं बेचारी परवश हैं, अर्थात रावण के वश हैं, तो क्या कर सकते हैं. तुम हो राम ईश्वर के वश हैं, ये है रावण के वश हैं. பாபாஸ்ரா மற்றபடி பாவம் நிறைய தாய்மார்கள் ராவணனுடைய வசத்தில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ண முடியும். பாபா சொல்கிறார், நீங்களாம் ராம் ஈஸ்வரனுக்கு வசமாக வந்துட்டீங்க, ஆனால் உலகத்தில் நிறைய பேர் ராவணனுடைய வசத்தில் இருக்கிறாங்க. யுத்தம் நடக்குது, ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கலை, இப்போ நடக்கக்கூடியதான் யுத்தம். பாபா குழந்தைகளுக்கு பலவிதமான முறைகளில் டெய்லி புரிய வைக்கிறார். मीठे मीठे बच्चों अपने को सुधारते जाओ, रोज रात को पोता मेल दिखाओ, सारे दिन में कोई आसुरी चलन तो नहीं चली. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை தானே சீர்திருத்தம் செய்து கொண்டே இருங்கள். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முதல்ல தன்னுடைய கணக்கு வழக்குகளை பாருங்க. முழு நாளும் நான் எந்த விதமான அசுர நடத்தைகளும் நடக்கல தானே. बगीचे में फूल नंबरवार तो होती ही हैं, एक तो को जैसा कभी हो नहीं सकता. பாபா சொல்கிறார், தோட்டம்னா மலர்கள் ஒரே மாதிரி இருக்க முடியாது, நம்பர்வார் இருக்க தான் செய்யும். ஒருத்தரை போல இன்னொருத்தர் என்று ஒருபோதும் இருக்கவே முடியாது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தனக்கென்று தனிப்பட்ட பாட்டு கிடைத்திருக்கின்றது. हर एक एक्टर्स का पार्ट बजाते रखते हैं, बाबा भी आकर स्थापना का कार्य करके ही छोड़ते हैं. ஒவ்வொரு நடிகர்களுக்கும் தன்னுடைய பாட்டு கிடச்சிருக்கு, அதை ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பாபா ஸ்தாபனைக்கான காரியங்களை செய்துட்டு தான் விடுவர். हर 500 वर्ष बाद आकर विश्व का मालिक बना देते हैं. बेहद का बाबा है ना, तो जरूर नई दुनिया का वर्षा देंगे. अच्छा, ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் பாபா விஸ்வத்தினுடைய எஜமானனாக ஆக்குகின்றார். எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா இல்லையா, அப்போ கண்டிப்பாக புது உலகத்தினுடைய ஆஸ்தியை கொடுத்துருவாரு. நல்லது. மீட்டே மீட்டே சிக்லத்தே பச்சோம் பிரதி माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. தாரணா के लिए முக்கிய சார். இன்றைய முரளியில் நாம் கடைபிடிப்பதற்கான முக்கியமான விஷயங்கள், தாரணைக்கான விஷயங்கள். फर्स्ट पॉइंट, ज्ञान के तीसरा नेत्र से आत्मा को ही देखना है, जिस्मानी नेत्रों से देखना ही नहीं. अशरीरी बनने का अभ्यास करना है. ஞானத்தினுடைய மூன்றாவது கண்களால் ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும், தேகத்தினுடைய கண்களால் பார்க்க வேண்டாம். அசரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். सेकेंड पॉइंट, बाबा की याद से अपनी देवी कैरेक्टर बनाने हैं. अपने दिल से पूछना है कि हम कहाँ तक गुणवान बने. हमारे सारे दिन में आसुरी चलन तो नहीं चली हैं. सेकेंड पॉइंट, பாபாவுடைய நினைவினால் தன்னுடைய தெய்வீகமான பழக்க வழக்கங்களை உருவாக்க வேண்டும். தன்னுடைய உள்ளத்தில் கேட்க வேண்டும், நான் எந்த அளவிற்கு குணம் நிறைந்தவர் ஆகியிருக்கின்றேன். முழு நாளும் எந்த அசுர நடத்தைகளும்
நடக்கவில்லைதானே என்று தன்னுடைய உள்ளத்தில் கேட்க வேண்டும். वरदान सदा केयरफुल रह, माया के रॉयल रूप की छाया से सेफ रहने वाले माया पुरूफ भव. வரதானம் சதா கவனமாக இருந்து மாயாவுடைய ராயல் ரூபத்தினுடைய நிழலிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாயாவை வென்றவராகுங்கள், மாயா புரூஃப் ஆகுங்கள். वर्तमान समय माया रियल समझ को, महसूसता की शक्ति को गायब कर रांग को राइट अनुभव कराती हैं. பாபா சொல்கிறாங்க, நிகழ்கால நேரத்தில் மாயா எப்படி இருக்குதாம்? மாயா உண்மையான நம்முடைய புத்தியை, அதாவது உணரக்கூடிய சக்தியை மறைச்சு இழக்க வைத்து ராங்க தவறான விஷயத்தை சரின்னு அனுபவம் பண்ண வைக்குது माया. जैसा कोई जादू मंत्र करते हैं तो परवश हो जाते हैं, ऐसे रॉयल माया रियल को समझने नहीं देती हैं. इसलिए बाप दादा अटेंशन को डबल अंडरलाइन करा रहे हैं. எப்படி பாருங்க, யாராவது ஒரு மந்திரம் போட்டுட்டாங்க, மேஜிக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த யார் பண்ணாங்களோ அவங்களுடைய வசத்தில் போயிடுவாங்க. சுயம் தன் வசத்தை இழந்து பர்வஷில் போயிடுவாங்க. அதே போல் மாயா கூட எப்படி வருதாம்? உண்மையான விஷயத்தை புரிந்து கொள்ள விடுவது கிடையாது. ஆகையால் பாபா அட்டென்ஷன், கவனம், கேர்ஃபுல் என்ற வார்த்தைக்கு டபுள் அண்டர்லைன் போடுங்க என்று டபுள் அண்டர்லைன் பண்ண வைக்கிறார். ऐसा केयरफुल रहो जो माया की छाया से सेफ माया प्रूफ बन जाएंगे. அந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். பாபா சொன்ன மாதிரி டபுள் அண்டர்லைன் போட்டு அளவுக்கு அட்டென்ஷன் கொடுத்தோன்னா மாயாவுனுடைய நிழல் கூட நம்ம மேலே பட முடியாது. அந்த நிழலிருந்து பாதுகாப்பாக மாயா ப்ரூஃப் ஆகிடுவோம். விசேஷ் மண் புத்தி கோ பாபா கி சத்ர சாயக்கு சஹாரமே லே ஆவோம். விசேஷமாக மனதையும் புத்தியையும் பாபாவுனுடைய குடை நிழலுக்குள் கொண்டு வாருங்கள். स्लोगन, जो सहज योगी हैं उनको देखकर दूसरों को भी योग सहज लग जाता है. ஸ்லோகன், சஹஜ யோகிகள் என்றாலே நம்முடைய யோகத்தை பார்த்து பிறருக்கு யோகா சஹஜம் ஆகிவிடும். அவங்க தான் யாரு? சஹஜ யோகிகள். சஹஜ யோகி என்றாலே அவர்கள் செய்யக்கூடிய யோகத்தை பார்த்து பிறருக்கு யோகம் சஹஜமாக ஆகிவிடும். ஓம் சாந்தி. இன்றைக்கான பாபாவினுடைய அவ்வக்தமான தூண்டுதல்கள். मैं हूँ ही कल्प पहले वाला विजय, ये स्मृति से अपने को हिम्मतवान बनावो. பாபா சொல்கிறாங்க, நான் தான் கல்பத்துக்கு முதலில் வெற்றி அடைந்த ஆத்மா. இந்த நினைவின் மூலமாக தன்னை தைரியம் நிறைந்தவராக ஆக்குங்கள். நான் சர்வசக்திவான் பாபாவுனுடைய குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவான். இந்த நினைவின் மூலமாக நிறைய தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு. சர்வசக்திவான் பாபாவுனுடைய குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவான்கிறத நினைச்சாலே தைரியம் கிடைக்கும். ஒருவேளை மனசில் பலகீனமான எண்ணங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த எண்ணங்களை அந்த நேரமே அழித்துவிட்டு சக்திசாலியாக ஆகுங்கள். நாளை இன்னைக்கு என்ன பயிற்சி நம்ம செய்யணும்? நான் தான் கல்பத்துக்கு முதலிலும் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன், இப்போது நான் சர்வசக்திவானுடைய குழந்தைங்கிற நினைவின் மூலமாக பலகீனமான எண்ணங்களை கூட அந்த நேரமே நாம் அழித்து சக்திசாலியாக தைரியமானவங்களாக ஆகணும். ஓம் சாந்தி. இறுதியில் உன்னை அடைந்த
வழியிலும்